Hi, hello friends, welcome back to Sanjana channel. இன்னைக்கு வந்து சிம்பிளா வந்து வீட்லயே நீடிலும் த்ரெட்டும் வச்சு ஒரு ஆரி பிளவுஸ் ரேஞ்சுக்கு ஒரு ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிளவுஸ்ல இந்த சில்வர் சரி வச்சுட்டு வர சாரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 years 3 yearsவே நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கு. இதுக்கு வந்து நீங்க வந்து சிம்பிளா வந்து பிளவுஸை ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். இது வந்து சில்வர் லேஸ், உங்களுக்கு ஒரு மீட்டர் வந்து 25 ல இருந்து 30 rupees ரேஞ்சுக்கு வந்திருக்கும். சரவணால வாங்கினேன். இது வந்து ஒரு 1.5 மீட்டர் அளவுக்கு வாங்கிக்கிட்டேன். பேக் நெக்கும் சைட்ல உங்களுக்கு ஒரு சைடு நெக்கும் வந்து கவர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா டியூப்னு சொல்லுவாங்க. இது சுகர் பீட், சில்வர் பீட் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த நீட்டா இருக்கிறது வந்து டியூப் பீடு, இது வந்து நார்மல் பீடு, குட்டி பீடு. அந்த ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது வந்து கிளாஸ் பீடு, இது வந்து சுகர் பீடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் உங்களுக்கு 20 rupees 30 rupees ரேஞ்சுக்கு தான் இருக்குமே. கிட்டத்தட்ட இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் ஒரு 60 to 80 rupees தான் இருக்குமே. பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்காந்து பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 1 hour தான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. நான் ஒரு மேரேஜ்க்கு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு மதியானம் உட்காந்து பண்ண ஒர்க் தான் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேஸை வந்து நெக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ஒட்டிடுங்க. லைட்டாக வந்து ஃபெவிக்ரில்னு ஒன்று இருக்கும், வந்து கிளாத்துக்குன்னு யூஸ் பண்ணுறது, ஃபேப்ரிக்குன்னு, அதை வந்து அப்ளை பண்ணிட்டு ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆனதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா உள்பக்கமாக என்ன கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்களோ அந்த கலர் த்ரெட் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா இது வந்து லைஃப் நல்லா வரும். நீங்கள் ஈவன் வாஷ் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சிட்டு வராது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன்னா நடுவில் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு டியூபுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் வந்து கிளாஸ் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு நல்ல ஒரு லீஃப் மாதிரி போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து நான் டைம் இல்லாததுனால இந்த சைடு வந்து நமக்கு முந்தானி வந்துடும். ஸோ அது கவர் பண்ணிட்டோன்னு இந்த சைடு பண்ணலை. கைக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இந்த சில்வர் லேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேனே, செயின் லேஸு. இந்த சைடு வந்து நமக்கு ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட்ல தெரியும். எனவே இந்த ஒரு சைடு மட்டும் நான் வந்து பண்ணியிருந்தேன். உண்மையாகவே தூரத்துல இருந்து பார்க்குற இடத்துக்கு இது ஒரு ஆரி ஒர்க் மாதிரியே இருந்தது. கையில் பண்ண ஒர்க் மாதிரியே தெரியல. சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருந்தது. இந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் உங்களுக்கு வந்து போட பிடிக்கணும், கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெட்டீரியலை வச்சுட்டு இதுலேயே வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக நிறைய வந்து கூட ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இதை சுற்றியே வந்து நீங்கள் டியூப் பீட்ஸ் கொடுத்துட்டு இல்லை அங்கங்கே சில்வர் கிளாஸ் பீடு இல்லை டிரான்ஸ்பரண்ட் பீட் கொடுத்தாலும் வந்து அதுவும் வந்து ஒரு லுக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்பிளான ஒர்க் பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.